Hi and welcome to Kids at Learn. So today topic power electronics. Power electronics அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டிவைசஸ் வந்து பவர் லெவலில் வச்சு ட்ரேட் பண்ணுறதா வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட். ஸோ இப்போது பவர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸோட ஒர்க்கிங் பிரின்சிபலை பொறுத்து தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா தைரிஸ்டர், ஜிடிஓ, மாஸ்பெட், ஐஜிபிடி. ஸோ பவர் செமிகண்டக்டர் டிவைசஸ் அப்படின்றத வந்து நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அதோட டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்தும் அதோட கேட் சிக்னல்ஸை பொறுத்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். என்னென்ன கிளாஸிஃபை பண்ணுறோம்னா டயோட்ஸ், தைரிஸ்டர், கண்ட்ரோலபிள் ஸ்விட்சஸ். டயோட்ஸ்ன்றது ஒரு அன்கண்ட்ரோல்டு ரெக்டிஃபையிங் டிவைசஸ். இதோட டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் சப்ளையோட நேச்சரை பொறுத்து இருக்கும். தைரிஸ்டர் வந்து கேட் சிக்னலை பொறுத்து வந்து டர்ன் ஆன் ஆகும். ஸோ அதனால இது வந்து செமி கண்ட்ரோல் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோலபிள் ஸ்விட்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட கண்ட்ரோல் சிக்னல்ஸோட அப்ளிகேஷனை பொறுத்து டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயோட். டயோட் வந்து இப்போ என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிடைரக்ஷனல் டிவைஸு. இதில் வந்து பிஎன் ஜங்ஷன் இருக்கு. பி சைடு வந்து நமக்கு ஹோல்ஸ் இருக்கும், என் சைடு வந்து நமக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட டைப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் பர்பஸ், ஃபாஸ்ட் ரெக்கவரி, ஸ்காட்கி 3 டைப் இருக்கு. ஸோ இதோட ரிவர்ஸ் ரெக்கவரி டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பர்பஸில் 25 மைக்ரோ செகண்ட், ஃபாஸ்ட் ரெக்கவரியில் 5 மைக்ரோ செகண்ட்ஸ் அல்ல அதை விட கம்மியாக. அதே மாதிரி ஸ்காட்கி டயோடில் நானோ செகண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வோல்டேஜ் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் டயோடில் வந்து 50 to 5 கிலோ வோல்ட்டு, ஃபாஸ்ட் ரெக்கவரியிலையும் 50 to 3 கிலோ வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்காட்கி டயோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கரண்ட் கண்ட்ரோல் டிவைசஸ் தான். இதில் வந்து ஹோல்ஸ் வந்து கிடையாது. இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்றதுனால கரண்ட் வந்து ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்டில் இருக்கும். அதனால வோல்டேஜ் ரேட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கரண்ட் ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பர்பஸில் அண்ட் தென் ஃபாஸ்ட் ரெக்கவரிலையுமே ரெண்டுலேயுமே வந்து 1 ஆம்பியர் to 1000 ஆம்பியர். ஸ்காட்கி டயோடில் 1 ஆம்பியர் to 300 ஆம்பியர். ஸோ ஜென்ரல் பர்பஸ் டயோடோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி சார்ஜிங், யூபிஎஸ் வெல்டிங் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் ரெக்கவரியில் சாப்பர்ஸ் அண்ட் தென் இண்டக்ஷன் ஹீட்டிங் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்காட்கி டயோடில் ஹை ஃப்ரீக்வன்சி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் ஸ்விட்சிங் பவர் சப்ளைஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பவர் டிரான்சிஸ்டர். பவர் டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேடி, மாஸ்பெட், ஐஜிபிடி இருக்கு. ஸோ பிஜேடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜேடின்றது பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். பிஜேடியில் வந்து 3 எலிமெண்ட் இருக்கு, கலெக்டர், எமிட்டர், பேஸ். ஸோ கலெக்டரும் எமிட்டரும் வந்து நமக்கு மெயின் டெர்மினல்ஸ், பேஸ் வந்து நமக்கு கண்ட்ரோல் டெர்மினல். ஸோ இதில் பிஎன்பி, என்பிஎன் அப்படின்னு 2 வேரியன்ட் இருக்கு. ஸோ பிஜேடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைபோலார் டிவைஸ். இது வந்து லோ இன்புட் இம்பிடன்ஸ் இருக்கு, ஸ்விட்சிங் லாசஸ் இதில் வந்து ஹையராக இருக்கு. அண்ட் தென் இது ஒரு கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ். மாஸ்பெட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். ஸோ இதில் வந்து 3 எலிமெண்ட் இருக்கு, ட்ரைன், கேட், சோர்ஸ். ஸோ இதில் என் சேனல் அண்ட் பி சேனல் மாஸ்பெட் இருக்கு. மேக்ஸிமம் வந்து நம்ம என் சேனல் மாஸ்பெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என் சேனல் மாஸ்பெட்டில் எலக்ட்ரான்ஸோட மொபிலிட்டி வந்து ஹையராக இருக்கும். அதனால நம்ம என் சேனல் மாஸ்பெட் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு யூனிபோலார் டிவைஸு. இது வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸு. இதில் வந்து இன்புட் இம்பிடன்ஸ் ஹையராக இருக்குது, ஸ்விட்சிங் லாசஸ் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஐஜிபிடி. ஐஜிபிடின்றது வந்து இன்சுலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர். ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர், எமிட்டர், கேட் 3 டெர்மினல் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸு, யூனிபோலார் டிவைஸ் தான். இதோட வோல்டேஜ் ரேட்டிங் பாருங்கள் 1200 போட்டிருக்காங்க வோல்டேஜ். அண்ட் தென் கரண்ட் ரேட்டிங் வந்து 500 ஆம்பியர். இதோட ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி 50 கிலோ ஹெர்ட்ஸ். ஸோ இதோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ் சிஸ்டம், ரிலேஸ், டிசிஏசி மோட்டாரில் இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம எஸ்சிஆர் அண்ட் தென் மற்ற டிவைசஸ் பற்றி பார்க்கலாம். தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Bye and take care.